கலியளிக்க வர்றேன், பொய் பேசுறது, மடைய மாத்துறது, அதே போல் அங்கே இல்லை சொல்லல, இப்படி சொல்றதெல்லாம் வெரி வெரி டேஞ்சரஸ். தப்ப முடியாது. தலைகீழ காவடி எடுத்தாலும் முடியுது. ஐயா சொல்லியிருக்காரு, கண்ணு மக்கா கண்ணு மக்கா கமரமாக இருந்துக்கணுங்கோ. பண்ணுன்னா ஒன்றும் நூலை பிடிங்க, பீஸை பிடிங்கிடுவேன். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதான் ஐயா வைகுண்டர் வேலு. யார்? யோகிராம் சுரத்குமார் தான் வைகுண்டராக வந்தார். கபீர்தாசரை வந்தாங்க, அந்த பாடினாங்க காயத்ரி தேவி. கபீர்தாசரை யார் வந்தார்? யோகிராம் சுரத்குமார். பிரபுஜி துமு சந்தன் கமு பா. நீ வா, இங்கே வா, இங்கே வாடா, சால்வேடு. அதனால என்ன எனக்கு எல்லாம் போர் பயிற்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சிந்தூர் போர் மாதிரி சாமி டிஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ராய். சரிதானே உலகநாதன்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷம் இருக்கு. அனுபவத்தை சொல்லுங்க. சொல்லு, எப்போ எப்படி வந்தாங்க? நான் ஒன்றும் இல்லாமல் பயலாக வந்தேன். எந்த அந்த கோயிலை நான் தான் கட்டுறேன்னு ஒருத்தர் சொல்லுவான். அதுக்கு என்ன சொல்ல? எல்லாரும் சாமி தான் கட்டணும். சாமி தான் கட்டுறாட்டா? ஒன்று என்ன, நீ காளிமடத்துக்கு வந்தாலே நீ சாமியை பார்த்தா? ஆமாம் ஆமாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்களில், வேலை இல்லாத காலங்களில் சாமி எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க வந்து காணிமடம் போகிறோன்னு சொன்னாங்க. காணிமடம் போகிறோன்னு கூட தெரியாமல் தான் போயிருந்தேன். அப்போ போனப்போ ஒரு பெரிய கட் அவுட் இருந்தது. அதில் சாமி படத்தை பார்த்தேன். ரோட்டு மேலே பெருசாக நின்னார். இந்த சாமியை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எப்போ எங்கே பார்த்தோன்னா எங்கள் நர்சிங் இன்ஸ்டியூட் ஒருத்தர் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் வச்சு இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் இதை கும்பிடுறா, உனக்கு நல்லா இருக்கும் பாரு. நான் கேட்கவே மாட்டேன். உடனே இந்த வந்து நான் ஒரு என் நண்பர் கூப்பிட்டாருன்ட்டு போனப்போ அதே சாமி பெருசாக நின்னதை பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி நம்ம சாமியை கும்பிட மாட்டோன்னு சொல்கிறோம், மறுபடியும் அவரத்தை தான் போகிறோன்ட்டு அங்கே போயிட்டு உள்ளே நுழையிறேன். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே உள்ளே வர முடியும்னு ஒரு வார்த்தையை வந்து பார்த்தேன். சரி, இன்னும் இங்கே தான் நம்ம சாமி தான் நமக்கு வேடை அப்படின்ட்டு முத பொன்காமராஜ் சாமியை பார்த்து ஆசீர்வாங்க. என் காதுக்குள்ளே யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயாங்கிற அந்த விதையை போட்டது இவங்க தான். அதுக்கடுத்து அந்த நாமத்தை சொல்லி 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 அந்த விதை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆழ விருஷமாக வளர்ந்து நிற்குது. அது ஒரே ஒரு விதை தான். அந்த விதை யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு. இது சாமி சொன்ன பிறகு நான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வேலை கிடைக்கும். அப்புறம் பொண்ணு பார்க்குறாங்க, நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நல்ல பொண்ணாக வந்து சாமி உனக்கு நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது, சாமி நினைக்கிறத நடக்கும்ட்டு அவர் ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சார். அதுக்கு தலைமை தாங்கி தாலி எடுத்து கொடுத்தவர் நம்ம பொன்காமராஜ் சாமி தான். அதை விட இன்னொரு இன்சிடென்ட்னு சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, 2 பிள்ளைகள் வந்துருச்சு. அப்போ வீடு கட்டணும்னு வீட்டில் முடிவு எடுக்காங்க. பால் காட்சி நடக்குது, ஹோமமண்டம் வளர்த்துருக்காங்க. பொதுவாக வீட்டில் வந்து பெரியவங்க அம்மா அப்பா மூத்தவங்க இருக்காங்கட்டு கணபதி ஹோமத்தில் உட்கார வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் முத்து வந்து ரொம்ப குழந்த மாதிரி என் வீட்டுக்காரம்மா, ஏங்க நம்மளாம் ஹோமத்தில் உட்காரணும்ல அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. வந்தோடனே ஆமாம் உட்காரணும்னு ஆசை இருக்குது, இரு நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பொன்காமராஜ் சாமி வந்தார், எங்கள் பால்காட்சி வீட்டுக்கு வந்தார். அந்த ஹோமம் முடிஞ்சிச்சா, முத்து மாதிரி இங்கே வா. அவங்க நாங்கள் பேசுனது யாருக்கு, சாமிக்கு யோகிராம் சரத்குமாருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. முத்து மாதிரி இங்கே வா, பிள்ளை 2 பிள்ளைங்க கூட்டு உட்காருங்க, இதே இதில் நான் உனக்கு ஹோமம் நடத்துகிறேன்ட்டு அவர் ஏற்கனவே சாமி ஹோமம் நடத்தி முடிச்சிட்டாரு. அந்த ஹோமத்தில் மறுபடியும் ஒரு ஹோமம் போட்டு எங்களுக்கு அதாவது ஒரு சின்ன பிள்ளை ஆசையை கூட சாமி வந்து நம்ம ஒரு ஏக்கமாக நினச்சிட்டோம்னா உடனே வந்து அதை நிறைவேற்றி கொடுக்குறாரு. அப்படிங்கிற மாதிரி நிறையா சம்பவம் நடந்துச்சு. உடனே அந்த கோமத்தில் முத்து மாதிரி உட்கார வச்சோன்னா அவளுக்கு ஒரு எப்பா அப்படின்ட்டு, அதாவது நம்ம சின்ன சின்ன ஆசைகள் கூட சாமிகிட்ட கேட்டால் கூட அந்த ஆசையை வந்து சாமி நிறைவேற்றி வைப்பார். அதுக்கு அடுத்தது நான் முடிஞ்சிச்சு. அப்புறம் கோயில் வச்சு இப்படி நடத்திக்கிட்டு சாமி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லைப்பா, என்னைக்கு நீ பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. அடிக்கல் நாட்டை வந்தாங்க. கரெக்டாக 1 வருஷம் 3 மாதம் கோயில் பரிபூர்ணமாக வந்துடுச்சு. அப்போ நான் இந்த செல்லப்பாண்டிக்கு ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாதவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து
எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டாரு. வேலை, மனைவி, மக்கள், வீடு, கோயில். இன்னும் ஒன்று இருக்குது, சாமி சிந்தனையிலேயே நம்ம இருக்கணும். அந்த சிந்தனையும் சாமி நினச்சா தான் இருக்க முடியும், நம்ம நினச்சாலும் இருக்க முடியாது. சாமி என்னை பிடிச்சிக்கணும்னு நினச்சிக்கிறேன், நான் அவரை பிடிச்சிக்கணும். ஆனால் சாமி என்ன பிடிச்சிக்கணும்னு ஒவ்வொரு தடவும் நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன். அதனால் இதுதான் பொன்காமராய சாமி கூட இருந்த அனுபவங்கள் இப்படி தான் எனக்கு இருக்குது. இதில் என்னென்னா என் பொண்ணு பிறந்த தேதி, நீங்கள் சாமி பிறந்த தேதி எல்லாம் அதே தேதியில் வரும். ரொம்ப சந்தோஷம். யோகிராம் சார் இப்போ அந்த சாமிக்கு சாத்தின நம்ம காணிமடத்தில் விக்கிரகத்துக்கு சாத்தின ரெண்டு வரும். சத்திய பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு. வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், நீதி வாழிய வாழியவே, நீதி வாழிய வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார்.
அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, இன்னைக்கு சத்தியதந்தன் பகவானுடைய அருள் குழந்தை பார்த்திபன் அவர்களுடைய பகவானுடைய ரத்தின சுருக்கங்கள் எல்லாம் சொன்னார். அதனால் சாமி அந்த பாடினாங்க இல்லையா, ஐயாவுடைய வந்து இதான் எதுவும் பொறுக்க மாட்டேன். கண்ணு மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு அழக்கா போகிறேன். இவன் தப்பு பண்ணுறான்னு அவனை உடன்படவே மாட்டேன். நல்ல செய்வனுக்கு பொண்ணு அழப்பேன். கவனமாக இருந்துடுங்கோ, கவலையெல்லாம் மறந்துடுங்கோ. தப்ப முடியாது, நெவர் எவர். அதனால் அந்த நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப கவனமாக இருங்க. சாமி நாமத்தை சொன்னோமா போனோமா, புரளி பேசுறது, பொய் பேசுறது, மடையை மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். விட்டுருங்க, என்னையோட விட்டுருங்க. இல்லை அவர் வந்துடுவார் என்று கூறி எல்லாரும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து பாடப்பாட பாட பாட உள்ளமே எழுங்குதே, உன்னை பாட பாட உள்ளமே எழுங்குதே. எங்கள் பொங்கி எழும் பாரதத்தின் சிங்கமே